பசுமை நிறைந்த காட்டில் ராஜு என்ற குட்டி சிங்கம் இருந்தான். அவனுக்கு அவனுடைய அப்பாவைப் போல் இந்த காட்டிற்கே பெரிய ராஜாவாக வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் அதற்காக அவன் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே போய் முடிந்தது. ராஜு தோல்வியிலிருந்து மீண்டு காட்டுக்கு ராஜா ஆனானா இல்லையா? பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய காட்டின் நடுவில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்க குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தின் சிறிய உறுப்பினர்தான் சின்ன சிங்கம் ராஜு. ராஜு இன்னும் சிறியவன். ஆனால் அவனுக்கு ஒரே ஆசை, நான் எங்க அப்பா மாதிரி பெரிய சிங்கமா ஆகணும், எல்லாரும் என்ன கண்டு பயப்படணும் என்று. அவன் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய துவங்கினான். விரைவாக ஓடுவது, துள்ளுவது, கத்துவது, வேட்டையாடுவது எல்லாம் முயன்றான். ஆனால் முதலில் அவன் முயன்றது ஓடுதல். நான் மின்னல் வேகமா ஓடணும் என்று நினைத்து ஓடினான். ஆனால் ஒரு குதிரை ஓட்டத்தில் அவனை முந்தி சென்றது. ஹஹா, சிங்கமானி, என்ன ஓட்டம் இது என்று குதிரை சிரித்தது. ராஜு வருந்தினான். நான் சிங்கமா இல்லையா என்று சந்தேகித்துக் கொண்டான். அடுத்து கத்தி பார்ப்போம் என்று நினைத்தான். சிங்கத்துக்கே சத்தம்தான் பெருமை என்று நினைத்தான். ஒரு நாள் முழுவதும் கத்தினான். அதையெல்லாம் கேட்டு ஓரத்தில் இருந்த மயில் சொன்னது, அடடே, சத்தமா இருந்தா மட்டும் போதாது, பயப்பட வைக்கும் சத்தமா இருக்கணும். ராஜுவுக்கு மனம் உடைந்தது. என்னால் யாரையும் பயமுறுத்த முடியலையே. பிறகு வேட்டையாட முயற்சித்தான். ஒரு சிறிய முயல் மட்டும்தான். ஆனால் ராஜு ஓடி வந்ததும் அது முயல் தப்பித்து ஓடிவிட்டது. அவன் பதுங்கவே தவறினான். வேட்டையை தவறவிட்டான். முயலும் இல்லை, உணவும் இல்லை. அவன் அமர்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தான். என்ன விலங்குனான், என்னால் எதுவுமே முடியலை, எல்லாத்திலையும் எனக்கு தோல்வி, தோல்விதான் என்று அழுதான். அப்பொழுது அருகில் ஒரு வயதான சேவல் வந்தது. தாத்தா சேவல். அவர் அமைதியாக அருகே வந்தார். ஏன் ராஜு இப்படி அழுதுட்டு இருக்க, என்னாச்சு என்றார். ராஜு தன் கதையெல்லாம் சொன்னான். நான் எதிலும் தோற்றுட்டேன் தாத்தா, நான் பெரிய சிங்கமாக முடியாது. தாத்தா சேவல் சிரித்தார். அப்போ நீ ஒவ்வொரு முயற்சியிலும் என்ன கற்றுக்கிட்ட என்றார். ஓடும்போது வேகம் போதாது, இன்னும் வேகமாக ஓடணும். கத்தும்போது பயப்பட வைக்கும் நம்பிக்கை இருக்கணும். வேட்டையில அமைதியும் பொறுமையும் தேவை. தாத்தா சேவல் தலையாட்டினார். அதுவே போதும், தோல்வி வந்தது நல்லதே. ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம் சொல்லுது. அதை கேட்கிறவர்தான் ஜெயிக்கிறான். அந்த வார்த்தைகள் ராஜுவின் மனதை தொட்டது. அவன் கண்ணில் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அடுத்த சில வாரங்களில் ராஜு பழையதை விட புத்திசாலித்தனமாகவும் பொறுமையோடும் பயிற்சி செய்தான். இந்த முறை அவன் தோல்வியைக் கண்டு பயப்படவில்லை. அது மூலம் பாடம் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பன்றி அனைத்து விலங்குகளையும் மிரட்டி பயமுறுத்தலானது. எல்லோரும் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் ராஜு மட்டும் தைரியமாக நின்றான். அவன் முழங்கிய சத்தம் இந்த முறை வெறும் சத்தமல்ல, நம்பிக்கையோடும் திடத்தோடும் கூடியது. அது வெறும் முழக்கமல்ல, சிங்கத்திற்கே உரித்தான கர்ஜனை. அந்த கர்ஜனையில் காடே அதிர்ந்தது. பன்றியும் பயந்து ஓடியது. அந்த நாள் முதல் ராஜுவை எல்லோரும் புதிய சிங்க அரசன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். சிறிய சிங்கம் ராஜு தோல்வியை பார்த்தான். துவண்டு விடாமல் அதை பாடமாக எடுத்துக்கொண்டான். ஒவ்வொரு தடையும் அவனை வளமானவனாக மாற்றியது. இப்பொழுது அவன் உண்மையிலேயே ஒரு வெற்றியாளர். தோல்வி வந்தால் துவண்டு விடாதே, அதில் உள்ள பாடத்தை கற்றுக்கொள். அப்போதுதான் வெற்றி உன்னை தேடிக் வரும். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.